ரீசெண்டாக குக்கு வித் கோமாளி பிரியாணி சேலஞ்சில் நம்ம கீர்னூர் ஸ்டைல் பிரியாணியும் வந்துருந்துச்சு. நம்ம சேனல்லேயே கீர்னூர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு நிறையா வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் சில வீடியோவுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த லிஸ்ட்டில் கீர்னூரில் பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி கீர்னூர் குழம்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கீர்னூர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கீர்னூர் குழம்புக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு, மாங்காய், சில பேர் வாழைக்காவும் போடுவாங்க. நம்ம வாழைக்காய் போடல. இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்குது. நாட்டு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது ஆட்டுக்கறி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சது, தேங்காவையும் நல்லா அரைச்சி அந்த பாலோடு எடுத்து வச்சுக்கணும். புளியையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம மசாலா தூள் என்ன யூஸ் பண்ணுறோம்னா மிளகு, சீரகம், மல்லி, குருமிளகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிளகாய் பொடி, உப்பு. இப்போ நம்ம அடுப்பில் வட்டல் எடுத்து வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காய விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சவொடனே நம்ம பெரிய வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு உள்ளே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வாட்டணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானவுடனே நம்ம மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். மிளகா பொடி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது அதில் நம்ம அறுத்து வச்சுருந்த தக்காளியை போடுறோம். தக்காளியை நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஆட்டுக்கறியையும் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியை ஓவராக ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவு தான் ஊற்றணும். ஆட்டுக்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான அளவு கல் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகு, மல்லி, ஜீரகம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியும் தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது ஓரளவுக்கு ஆட்டுக்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. கறி ஒரு 70% வெந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கூடவே நம்ம மாங்காவையும் போட்டுடுறோம். கீர்னூர் குழம்புக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய கத்திரிக்காயையும் நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காய்க்கு மேலே லேசாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். லிஸ்ட்டில் நான் மஞ்சத்தூள் சொல்லலை, நீங்கள் லைட்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக மேலே விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். விளக்கெண்ணெய் எதுக்குன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காகத்தான் நம்ம இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். கத்திரிக்காய் நல்லா வெந்து உடஞ்சி குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுதான் இந்த கீர்னூர் குழம்புக்கு டேஸ்ட்டு தருது. கூடவே நம்ம முன்னாடி போட்ட மிளகு, சீரகம், மல்லி அந்த பொடியையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீர்னூர் குழம்பு அப்படிங்கிறது பழனி, கீரனூர், தாராபுரம் இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. தாளிச்சோறு, நெய்ச்சோறு அது கூடலாம் நம்ம இந்த கீர்னூர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். காய்கறி, கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தது அதுக்குள்ளே ஊற்றுறோம். கூடவே புளி கரைச்சி வச்சுருந்தது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக இப்போ கீர்னூர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலை கூடையே நம்ம நெய்யையும் மேலே ஊற்றி விட்டுக்கலாம்.
இப்போது கீர்னூர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்லேயும் கீர்னூர் குழம்பு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம இர்ஃபான் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீடியோ உங்களுக்கு நேரடியாகவே வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.